நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து காணப்படுகிறது. அந்த வகையில் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக மாவட்டத்தில் காலை முதலே விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் இந்த கனமழையுடன் கூடிய பலத்த காற்றும் வீசி வருவதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தும் சாலையில் வேரோடு மரங்கள் சாய்ந்தும் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இரவு நேரத்தில் தென்காசி முக்கியமான பஜார் வீதியில் வேரோடு ஒரு பழமையான ராட்சச மரமானது சாய்ந்து விழுந்துள்ளது. இந்த ராட்சச மரம் திடீரென வீசிய பலத்த காற்றின் காரணமாக சாய்ந்து வேரோடு விழுந்ததில் அருகில் நின்ற ஒரு சொகுசு காரின் மீது விழுந்துள்ளது. இந்த சொகுசு கார் என்னவென்றால், இவர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் தென்காசிக்கு வருகை வந்த நிலையில் காரை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு டீ அருந்த சென்றுள்ளார். அப்போது அந்த நேரத்தில் வீசிய பலத்த காற்றின் காரணமாக வேரோடு மரமானது சாய்ந்து காரின் மீது விழுந்துள்ளது. தற்போது இது குறித்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகிய நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த காற்றின் காரணமாக வேரோடு மரமானது சாய்ந்து கீழே விழுகிறது. அப்போது அந்த காரின் மேற்கூரையானது இதில் சேதமடைகிறது. அருகில் நின்று அவர்கள் தெரித்து ஓடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. தற்போது இந்த மரமானது நேரடியாக சாய்ந்ததன் காரணமாக தற்போது டீ குடிக்க அவர்கள் சென்றதன் காரணமாகவும் சாலையிலிருந்து அவர்கள் தெரித்து ஓடியதன் காரணமாகவும் யாருக்கும் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இந்த மரங்களானது சாய்ந்தும் காணப்படுகிறது. குறிப்பாக தென்காசி பஜார் வீதி மற்றும் குற்றாலம் செல்லக்கூடிய இடங்களில் பழமையான ராட்சச மரங்கள் வேரோடு சாய்ந்து வருகிறது. இதனை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்போது அப்புறப்படுத்தும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சம்பத்.